ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவுல வரலாறு டாபிக் கீழ இருக்க டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற பாடத்தை பத்தி படிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல 7th மற்றும் 11th இருக்கிறதும் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வர்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் தொகுத்துல இந்த வீடியோவை கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல இருந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஒரு 2 கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெல்லி சுல்தான்கள் அப்படின்னா மொத்தம் 5 வம்சம் சேர்ந்ததுதான் டெல்லி சுல்தான்கள். என்னென்ன வம்சம்னா அடிமை வம்சம் அல்லது மம்லுக் வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். இந்த 5 வம்சம் சேர்ந்ததான் எதுனா டெல்லி சுல்தான்கள். இது கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு பொறுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுல ஒவ்வொரு வம்சம் யார் யாரு, அங்க வர ஆட்சியாளர் யாருங்கிற பத்தி இந்த வீடியோ பதிவுல பிரீஃபா படிப்போம். ஓகே, வாங்க. அடிமை வம்சம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியால ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஆட்சியை தோற்றுவித்தது யாருன்னா முகமது கோரி தான். இது எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் முதல்ல முஸ்லீம் ஆட்சியை தோற்றுவித்தது யாருன்னா முகமது கோரி தான். எந்த நூற்றாண்டுனா கிபி 12ஆம் நூற்றாண்டுல. இவர் தான் இந்தியா மீது படையெடுத்து பல பகுதியை பிடிச்சிருப்பாரு. இவர் பிடிச்ச பகுதிகளுக்கெல்லாம் யார் ஆட்சியாளராக போட்டிருப்பாருன்னா இந்த குத்புதீன் ஐபக் தான் ஆட்சியாளராக போட்டிருப்பாரு. ஆனா இவர் முடிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நாட்டுக்கு திரும்புறப்ப 1206ல எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஆட்சியாளராக இருக்க அந்த பொறுப்பா இருக்க அந்த குத்புதீன் ஐபக் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு அரசரா அறிவிச்சுக்கிறாரு. சோ ஃபர்ஸ்ட் வம்சமான அடிமை வம்சத்தோட முதல் ஆட்சியாளர் யாருன்னா இந்த குத்புதீன் ஐபக் தான். இவருடைய ஆட்சி காலம் 1206ல இருந்து 1210 வரை இருக்கும். யார் இந்த குத்புதீன் ஐபக்னா ஒரு அடிமை தான். அடிமைனா பண்டகன். இந்த முகமது கோரி ஆட்சியில ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அடிமை தான் இந்த ஐபக். இந்த பண்டகன் அப்படின்னா பாரசீக சொல். அப்படின்னா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை. அதே மாதிரி மம்லுக் அப்படின்னா அடிமைன்னு தான் அர்த்தம். அது என்ன சொல்லுனா அரேபிய சொல். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஐபக். இந்த ஐபக்கோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1206ல இருந்து 1210 வரை இருக்கும். இவர் யாருன்னா அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினது இவர் தான். இவர் வர்றதுக்கு முன்னாடி தலைநகரா டெல்லி லாகூர் இருக்கும். அத பிற்காலத்துல டெல்லிக்கு மாத்திருப்பாரு. சோ தலைநகரை லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தின ஒரு அரசர் யாருன்னா இந்த ஐபக். அடுத்து இவர் ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான ஒரு மசூதி கட்டியிருப்பாரு. அதுக்கு பேர் கோத்துல் இஸ்லாம் மசூதி. இது டெல்லியில இருக்கும். இதுதான் இந்தியாவோட மிக பழமையான மசூதி. சோ கோத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டினது யாருன்னா ஐபக் தான். அது எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்குது. இதுதான் இன்றளவும் இந்தியாவில் இருக்க மிக பழமையான மசூதி. அடுத்து முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு துறவி நினைவா குதிப்பினாரா இவர் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அதை பிற்காலத்துல கட்டி முடிச்சது யாருன்னா இல்துமிஸ். ஏன்னா கட்ட ஆரம்பிச்சோன்னு இறந்து போயிருவாரு. சோ அதுக்கப்புறம் வர அரசரான இல்துமிஸ் தான் இதை கட்டி முடிச்சிருப்பாரு. இதுவுமே எங்க இருக்குன்னா டெல்லியில தான் இருக்குது. அடுத்து இந்த ஐபக் தன்னை தேடி வர்ற மக்களுக்கு பல லட்சங்களை வாரி வழங்குவாராம். அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாக் ஷா அழைக்கப்படுற சுல்தான் யாருன்னா ஐபக் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா லட்சங்களை வழங்குபவர். இந்த ஐபக்கோட படை தளபதியா யார் இருப்பாருன்னா பக்தியார் கில்ஜி இருப்பாரு. இவர் யாருன்னா இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகம், வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சது யாருன்னா இந்த பக்தியார் கில்ஜி தான். அதை கட்டினது குமாரகுப்தர். அதை அழிச்சது யாருன்னா பக்தியார் கில்ஜி. முகமது பின் பக்தியார் கில்ஜினா ஒரு துறவி. அதே வெறும் பக்தியார் கில்ஜினா ஐபக் ஆட்சி காலத்துல இருந்த ஒரு படைத்தளபதி. இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிருப்பாரு. இந்த ஐபக்கோட முக்கியமான ஒரு இது என்ன பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முஸ்லீம் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்த சுல்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா குத்புதீன் ஐபக் தான். இது புக்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ். இந்தியாவில் முதல் முறையாக முஸ்லீம் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் யாருன்னா இந்த ஐபக் தான். அடுத்தது இப்பெல்லாம் ஒரு சிறப்பு ஆட்சி பண்ணவர் எப்ப இறந்து போயிடுறாருன்னா 1210ல பாத்தீங்கன்னா போலோ விளையாட்டு, அதாவது குதிரை விளையாட்டு விளையாடுறப்ப எதிர்பாராத விதமா இறந்து போயிடுறாரு. சோ இவ்வளவு சிறப்பு ஆட்சி பண்ண ஐபக் இறந்த வருஷம் 1210. என்ன காரணம்னா போலோ விளையாட்டு அல்லது குதிரை விளையாட்டு. ஓகே, ஐபக் அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா இல்துமிஸ். ஆக்சுவலா ஐபக் அப்புறம் அவரோட பையன் ஆரம் ஷா தான் ஆட்சிக்கு வந்திருப்பான். அவன் திறமை இல்லாதனால அவனை விரட்டி விட்டு அடுத்து ஆட்சிக்கு வர்றது இல்துமிஸ். இந்த இல்துமிஸ் யாருன்னா இவனுமே ஒரு அடிமை தான். ஆக்சுவலா முகமது கோரியால் அடிமையா வாங்கப்பட்டவர் ஐபக். ஐபக்கால் அடிமையா வாங்கப்பட்டவர் யாருன்னா இந்த இல்துமிஸ். அதனால இவன் என்ன சொல்லுவாங்கன்னா அடிமையின் அடிமை.
இது இல்துமிஸ் வந்து என்னன்னா இல்பாரி இனத்தை சேர்ந்தவர். இவருடைய ஆட்சி காலம் 1210 இருந்து 1236 வரை இருந்திருக்கும். இந்த இல்துமிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஆட்சியில வந்து இந்த படைத்தளபதி மற்றும் மருமகனா இருந்திருப்பாரு. சோ ஐபக்கோட மருமகனா இருந்திருப்பாரு. அவரோட படைத்தளபதியா இருந்தவர் தான் யாருன்னா இந்த இல்துமிஸ். அவர் இறப்புக்கு அப்புறம் அவங்க பையனை விரட்டி விட்டு இவர் ஆட்சிக்கு வந்திருப்பாரு. இவர் வந்து அடிமைன்னு சொல்லுவாங்க. இவருடைய சிறப்புகள் பாத்தீங்கன்னா இவர் தான் முத வந்து அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர். அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர் யாருன்னா இந்த இல்துமிஸ் தான். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து செங்கிஸ்கான் அப்படிங்கிற மங்கோலியர் பாத்தீங்கன்னா குவாரிஜாம் ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து விரட்டிட்டு வந்திருப்பாரு கொல்றதுக்காண்டி. அப்போ வந்து இந்த குவாரிசம் ஜலாலுதீன் வந்து தனக்கு வந்து அடைக்கலம் வேணும்னு சொல்லி இந்த இல்துமிஸ்ட கேட்டிருப்பாரு. ஆனா தனக்கும் மங்கோலியருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி இவருக்கு அடைக்கலம் தர மறுத்திருப்பாரு. சோ அதனால செங்கிஸ்கானுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். இருந்தாலும் வந்து பிற்காலத்துல வந்து மங்கோலியர்களால தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தாக்குதல் தடுக்கிறதுக்காண்டி 40 நிமிட குழு அல்லது சகல்காணி அல்லது 40 நிமிட குழு 40 பேர் கொண்ட குழு வந்து இந்த இல்துமிஸ் உருவாக்கி இருப்பாரு. பிற்காலத்துல இந்த குழு வந்து ஒழிச்சது யாருன்னா பால்பன். அதை பத்தி பின்னாடி படிப்போம். அது இல்லாம இவருடைய படை அதிகாரிகள் பேரு இக்தாதார்கள் சொல்லுவாங்க. இவருடைய படை அதிகாரிகள் வந்து இக்தாதார்கள். இவர் ஆட்சி காலத்துல வந்து டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயம், ஜிடால் அப்படிங்கிற செம்பு நாணயம் வெளியிட்டிருப்பாரு. நல்லா கவனிச்சுங்க. டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயம், ஜிடால் அப்படிங்கிற செப்பு நாணயத்தை வெளியிட்டது யாருன்னா இல்துமிஸ் தான். அது இல்லாம வந்து அரேபிய மொழியில் நாணயங்களை வெளியிட்ட முதல் துருக்கியர் யாருன்னா இல்துமிஸ் தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸா சொல்லிட்டு இருக்கேன், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இவருடைய ஆட்சி காலத்துல தலைநகர் வந்து அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு மாத்திருப்பாரு. லாகூர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினது யாருன்னா ஐபக். அதே தலைநகர் அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு மாத்தினது யாருன்னா இல்துமிஸ். அந்த ஐபக் வந்து முகமது பின் பக்தியார் கில்ஜி நினைவா வந்து குதிப்பினர் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரா, அதை கட்டி முடிச்சது யாருன்னா இல்துமிஸ் தான். ஓகே, 2 இது படிச்சிருக்கோம். ஐபக் படிச்சிருக்கோம், இல்துமிஸ் படிச்சிருக்கோம். மூணாவது யாருன்னா ரஷ்யா சுல்தான். யார் இந்த ரஷ்யானா இல்துமிஸோட மகள் தான் வந்து இந்த ரஷ்யா சுல்தான். இவருடைய ஆட்சி காலம் 1236 இருந்து 1240 வரை இருந்திருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் டெல்லியின் முதல் மற்றும் ஒரே பெண்ணரசி. டெல்லி சுல்தானத்தின் முதல் மற்றும் ஒரே பெண்ணரசி யாருன்னா இந்த ரஷ்யா சுல்தான் தான். இவங்களை பத்தி ஒரு சிறப்பா வந்து இபின் பதுதா என்ன சொல்லியிருப்பாருன்னா, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல கையில் வில்லம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யா சவாரி செய்தார் அப்படின்னு சொல்லி மொராக்கோ நாட்டு பயணி வந்து இபன் பதுதா வந்து இவங்க வந்து பாராட்டியிருப்பாங்க. சோ இந்த இவங்க டாபிக்ல இருக்க மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. ரஷ்யா சுல்தான் யாருன்னா இல்துமிஸ் மக. டெல்லி சுல்தானத்தோட முதல் மற்றும் ஒரே பெண்ணரசி இந்த ரஷ்யா தான். இவங்களுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி ஒரு சிறப்பா ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவர் யாருன்னா இபின் பதுதா. இவர் யாருன்னா மொராக்கோ நாட்டு பயணி. என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, குதிரை மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல கையில் வில்லம்புடன் அரச பரிவாரங்கள் சூழ ரஷ்யா சவாரி செய்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இந்த அடிமை வம்சத்தோட கடைசி அரசர்னா கியாசுதீன் பால்பன் தான் அடிமை வம்சத்தோட கடைசி அரசர். இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1266 இருந்து 1287 வரை இவருடைய ஆட்சி காலம் வந்திருக்கும். இவர் தான் அடிமை வம்சத்தோட தலை சிறந்த அரசர். இதுல கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்கிற பாயிண்ட் தான். அடிமை வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் பால்பன். இவர் வந்து சன்னி பிரிவை சார்ந்த இல்பாரி இனத்தை சேர்ந்தவர். ஏற்கனவே ஒரு இல்பாரி இனத்தை படிச்சிருக்கோம், யாரு இல்துமிஸ். அவருக்கு அப்புறம் சன்னி பிரிவை சேர்ந்த இல்பாரி இனம் யாருன்னா கியாசுதீன் பால்பன் தான். இவர் ஆட்சி காலத்துல இந்த 40 நிமிடக்குள்ள உருவாக்கி இருப்பார்ல இல்துமிஸ், அந்த மங்கோலியர்களை எதுக்கிறதுக்காண்டி உருவாக்கணும் தான் 40 நிமிடக்குழு. அதை வந்து ஒழிச்சிட்டு அதுக்கு பதிலா ஒற்றர் முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. சோ 40 நிமிடக்குழு வந்து உருவாக்கப்பட்டது இல்துமிஸ் ஆட்சி காலத்துல. அதை ஒழிச்சது யாருன்னா பால்பன் தான். அதுக்கு பதிலாக அவர் கொண்டு வந்த முறை வந்து ஒற்றர் முறை. இது இல்லாம தெய்வீக உரிமை கோட்பாடு மீது நம்பிக்கை கொண்டிருப்பாரு. பைப்போஸ் என்னும் புதிய வணக்க முறையை வந்து இவர் அறிமுகப்படுத்திருப்பாரு. பைப்போஸ் அப்படிங்கிற வணக்க முறையை அறிமுகப்படுத்திருந்தாருன்னா பால்பன் தான். இவருடைய ஆட்சி காலத்துல வந்து ஜில்லி இலாக்கி, அதாவது இவர் தன்னை வந்து கடவுளின் நிழல், அதாவது ஜில்லி இலாக்கின்னு சொல்லி அழைச்சுக்குவாரு. சோ தன்னை கடவுளின் நிழலை வந்து அழைச்சுக்கிட்டவர் யாருன்னா பால்பன் தான். அதுக்கு பேர் வந்து ஜில்லி இலாக்கி. அடுத்து இவர் ஆட்சி காலத்துல 2 அறிஞரை வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து அமீர் காஷன், இன்னொன்னு அமீர் குஷ்ரு.
இதுல அமீர் குஷ்ரு யாருன்னா இவர் ஒரு பாரசீக கவி, இந்துஸ்தானத்தின் கிளின்னு அழைக்கப்பட்டிருப்பாரு. டெல்லி சுல்தானத்துல 10 அரசருக்கு மேல வந்து இவர் வந்து அவங்க அவையில இருப்பாரு. ஒரு 10 அரசர் அவையில வந்து இந்த அமீர் குஸ்ரு வந்து இருந்து அதை சிறப்பிச்சிருப்பாரு. அடுத்து வந்து பால்பன் வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி தான் பண்ணியிருப்பாரு. இவர் ஆட்சி காலத்துல இவருக்கு எதுக்குற எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு இருப்பாரு. அதன்படி வங்காள ஆளுநராக இருக்க துக்ரில் கான் அப்படிங்கிறவர் வந்து இவரை எதிர்த்தனால அவர் கொலை பண்ணிடுவாரு. அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில வச்சு கொலை பண்ணிடுவாரு. இவரை கொடுங்கோல் ஆட்சி பண்ண பால்பன் எப்ப இறந்து போயிடறான்னா 1287 இறந்து போயிடுறான். சோ இது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்க. மறுபடியும் அடிமை வம்சத்தோட தலை சிறந்த அரசரா இருக்கிறது யாருன்னா கியாசுதீன் பால்பன் தான். இவர் வந்து அடிமை தலை சிறந்த அரசு சொல்லுவாங்க. சன்னி பிரிவை சார்ந்த இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் தான். ஏற்கனவே இல்பாரி இனத்தை சேர்ந்தவர் யாருன்னா இல்துமிஸ். இவர் வந்து இல்துமிஸ்ல உருவாக்கப்பட்ட 40 குழு ஒழிச்சிட்டு அதுக்கு மேல வந்து ஒற்றர் முறையை கொண்டு வந்திருப்பாரு. தெய்வீக உரிமை கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வச்சிருப்பாரு. பைப்போஸ் என்ற புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஜில்லி இலாக்கி அப்படிங்கிற தன்னை வந்து கடவுளின் நிழலா வந்து அறிவிச்சிருவாரு. இவர் ஆட்சி காலத்தில் 2 அறிஞரை வந்து ஆதரிச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து அமீர் காஷன், இன்னொருத்தர் அமீர் குஷ்ரு. அமீர் குஷ்ரு யாருன்னா பாரசீக கவி, இந்துஸ்தானத்தின் கிளிஞ்சொல்லி அழைக்கப்படுவாரு. இவர் தன்னை எதிர்க்கிற வந்து முக்கியமானவர்களை கொன்றுவாரு. அதன்படி வங்காள ஆளுநராக இருக்க துக்ரில் கான் அப்படிங்கிறவங்க வந்து இவர் கொன்றிருப்பாரு. இவருடைய இறப்பு எப்ப 1287. அடுத்து கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சத்தை தோற்றுவிச்சதுன்னா ஜலாலுதீன் கில்ஜி. கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 இருந்து 1320 வரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுல முதல் அரசர் ஜலாலுதீன் கில்ஜி. இவர் தான் கில்ஜி மரபை தோற்றுவிச்சிருப்பாரு. இவருடைய சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன். ஏன்னா ரொம்ப கடுமையா நடந்துக்க மாட்டாரு. அதனால வந்து இவர் வந்து கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அழைக்கப்படுறாரு. அடுத்து வந்து இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. கில்ஜி மரபோட தலை சிறந்த அரசர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். இவருடைய இயற்பெயர் வந்து அலி குர்ஷாப். இவர் யாருன்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. இவர் தான் கில்ஜி மரபோட தலை சிறந்த அரசர். இந்த அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதியா இருக்கிறது யாருன்னா மாலிக் கபூர். இவர் வந்து கருப்பு புலின்னு அழைக்கப்படுறாரு. சோ கருப்பு புலின்னு அழைக்கப்படுற ஒரு படை தளபதி யாருன்னா மாலிக் கபூர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் சுல்தான் சொல்லி சிறப்பு கொண்டவர் யாருன்னா இந்த அலாவுதீன் கில்ஜி தான். தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் சுல்தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அடுத்து வந்து அரசியலையும் மதத்தையும் பிரித்த முதல் சுல்தான் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அரசியலையும் மதத்தையும் பிரித்த முதல் சுல்தான் வந்து அலாவுதீன் கில்ஜி தான். அடுத்து குதிரைகளுக்கு சூடு போடும் முறை, அதாவது தாக், இதுக்கு பேர் வந்து தாக்னு சொல்லுவாங்க. குதிரைகளுக்கு சூடு போடும் முறை தாக் முறை மற்றும் ஊதியத்தை பணமாக தரும் முறையை அறிமுகப்படுத்தினது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதனால வந்து இதுக்கெல்லாம் வந்து ஷெர்ஷாவின் முன்னோடியா வந்து, ஏன்னா பின்னாடி வர்ற ஷெர்ஷா வந்து இதெல்லாம் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாரு. அதனால ஷெர்ஷாவின் முன்னோடியா வந்து யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. என்ன காரணம் அப்படின்னா குதிரைக்கு சூடு போடும் முறை தாக் முறையை கொண்டு வந்திருப்பாரு. ஊதியத்தை வீரர்களுக்கு பணமா தரும் முறையை வந்து இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதனால ஷெர்ஷாவின் முன்னோடின்னு வந்து அழைக்கப்படுறாரு. ஷெர்ஷாவின் முன்னோடி யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்து அங்கன்வாடி சீர்திருத்தம் பண்றதுக்காண்டி 2 அதிகாரிகளை நியமிச்சிருப்பாரு. ஒருத்தர் வந்து திவானி ரியாசத், இன்னொன்னு ஹானாயி மண்டி. சோ அங்கன்வாடி சீர்திருத்தத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட 2 அதிகாரிகள் யாருன்னா திவானி ரியாசத், ஹானாயி மண்டி. அடுத்து இவர் ஆட்சி காலத்துல வந்து வீட்டு வரி பேரு காரி, மேய்ச்சல் வரினா சராய். காரி அப்படின்னா வீட்டு வரி, ஷராய் அப்படின்னா மேய்ச்சல் வரி. இந்த 2 விதமான வரி வந்து விதிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து நிலவரியினை வசூலித்த முதல் சுல்தான் வந்து இவர் தான். நிலவரியை வசூலித்த முதல் சுல்தான் வந்து அலாவுதீன் கில்ஜி தான். அது மாதிரி இந்துக்கள் மீது ஜிஷியா வரி விதித்தவர் யாருன்னா இவர் தான். ஜிஷியா வரியை முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு? ஐபக்கு. அதே மாதிரி ஜிஷியா வரி இவரும் வந்து விதிச்சிருப்பாரு. அடுத்து இவர் வந்து இவருடைய சிறப்புகள்லாம் பார்த்து இவருக்கு வந்து என்ன பட்டம் இருப்பாங்கன்னா இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. இவருடைய ஆட்சி காலத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தூர் சூறையாடல். ராஜபுத்திரோட பகுதியான சித்தூர் பகுதி வந்து இவர் வந்து சூறையாடி இருப்பாரு. அப்ப வந்து எப்படின்னா 1303 சித்தூர், அதாவது ராஜபுத்திரோட பகுதியான சித்தூர் பகுதியை வந்து இவர் சூறையாடி இருப்பாரு. அந்த டைம்ல ராஜபுத்திரோட அந்த பெண்கள் வந்து ஜவஹர் முறைப்படி இறந்து போயிருவாங்க. சோ சித்தூர் சூறையாடல் நிகழ்ச்சி யாருடைய ஆட்சி காலத்துல நடந்துச்சுன்னா அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்துல நடந்துச்சு. இவ்வளவு சிறப்பா இருக்க 1316 இறந்து போயிருவாரு. சோ மறுபடியும் ஒரு டைம் கவனிச்சுக்கோங்க. கில்ஜி மரபோட தலை சிறந்த அரசர்னா அலாவுதீன் கில்ஜி தான். இவருடைய படைத்தளபதி
மாலிக் கபூர். இவருடைய சிறப்பு பெயர் வந்து கருப்பு புலி. தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் சுல்தான் இவர்தான். அரசியலையும் மதத்தையும் பிரித்த முதல் சுல்தான் வந்து இவர்தான். குதிரைக்கு சூடு போடும் முறையான தாக் முறையை அறிமுகப்படுத்தினது இவர்தான். ஊதியத்தை பணமாக தரும் முறையை அறிமுகப்படுத்தினது இவர்தான். இதனால இவர் வந்து ஷெர்ஷாவோட முன்னோடின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கன்வாடி சீர்திருத்தம் பண்றதுக்காண்டி திவானி ரியாஷத், ஹானாயி மண்டி அப்படிங்கிற 2 அதிகாரியை வந்து இவர் நியமிச்சிருப்பாரு. இவருடைய ஆட்சி காலத்துல வந்து காரிங்கிற வீட்டு வரியும் ஷராய் அப்படிங்கிற மேய்ச்சல் வரியும் வசூல் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி நிலவரியினை வசூலித்த முதல் சுல்தான் வந்து இவர் தான். இந்துக்கள் மீது ஜிஷ்யா வரி போட்டிருப்பாரு. இவருடைய சிறப்பு பார்த்து இவருக்கு என்ன சிறப்பு தந்திருப்பாங்க, 2ஆம் அலெக்சாண்டர் தந்திருப்பாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல வந்து நடந்த முக்கியமான நிகழ்வு வந்து சித்தூர் சூறையாடல். எப்பனா 1303. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துக்ளக் வம்சம். இவங்களுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1320 இருந்து 1414 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். இவருடைய இயற்பெயர் வந்து காசி மாலிக். கியாசுதீன் துக்ளக் அவரோட இன்னொரு பேர் வந்து காசி மாலிக். இவர் வந்து மொத்தம் வந்து 1320 இருந்து 1325 வரையும் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவருடைய பேர்ல வந்து டெல்லிக்கு அருகில வந்து துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து உருவாக்கியிருப்பாரு. இவர் டாபிக்ல இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் 2 மட்டும் தான். துக்ளக் வம்சத்தை தொடங்கினது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அவருக்கு இன்னொரு பேர் காசி மாலிக். இவருடைய புதிய நகருக்கு பேரு துக்லகாபாத். அது எங்க உருவாக்கியிருப்பாரு, டெல்லிக்கு அருகில உருவாக்கியிருப்பாரு. அடுத்து வந்து 2வது ஆட்சிக்கு வர்றது யாருன்னா முகமது பின் துக்ளக். இவருக்கு இன்னொரு பேரு ஜூனா கான். இவருடைய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க முயன்ற ஒரு யாருன்னா முகமது பின் துக்ளக். சோ முஸ்லிம் ஆட்சியாளர்களை உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க முயன்றவர் யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக் தான். அது மாதிரி இந்துக்களின் ஹோலி பண்டிகையில் கலந்து கொண்ட முதல் சுல்தான் வந்து இவர் தான். இந்துக்களோட ஹோலி பண்டிகையில் கலந்துகிட்ட முதல் சுல்தான் யாருன்னா இந்த முகமது பின் துக்ளக் தான். இவருடைய ஆட்சியை பத்தி சொன்னவர் யாருன்னா இபின் பதுதா. இவர் யாருன்னா மொராக்கோ நாட்டு பயணி. இவருடைய ஆட்சியை பத்தி சொன்னது யாருன்னா இபின் பதுதா, மொராக்கோ நாட்டு பயணி. அந்த நூல் பேர் வந்து ஷாபர் நாமா. நல்லா கவனிச்சுக்கோங்க. முகமது பின் துக்ளக் வந்து ஜூனா கான் அழைக்கப்படுறாரு. இவர் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க முயன்றாரு. இந்துக்களின் ஹோலி பண்டிகையில் கலந்து கொண்டாரு. இவருடைய ஆட்சி பத்தி ஷாபர் நாமா அப்படிங்கிற நூல்ல சொன்னது யாருன்னா இபின் பதுதா. இவர் யாருன்னா மொராக்கோ நாட்டு பயணி. அடுத்து வந்து இவர் வந்து தலைநகர் வந்து டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்திருப்பாரு. தேவகிரி பிற்காலத்தில் தௌலதாபாத் அழைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வேற என்ன சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாருன்னா அடையாள நாணய சீர்திருத்தம், தக்காவிய விவசாய கடன் கொண்டு வந்திருப்பாரு, பஞ்சகாலத்தில் வந்து நிலவரி கொண்டு வந்திருப்பாரு. இது மாதிரி ஒரு 4 விஷயம் தப்பா பண்ணிருப்பாரு. அதனால வந்து இவர் என்னென்ன அறிஞர்கள் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த கலவை, அதாவது முரண்பாடுகளின் மொத்த கலவை அல்லது மொத்த உருவம் சொல்லி அழைக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் தான். ஏன்னா சுல்தான்கள் வந்து அதிகம் படிச்சது இவர் தான். சோ ரொம்ப ஒரு தப்பான விஷயத்த சரியான விஷயத்த தப்பான இடத்துல பண்ணிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா தலைநகர் மாற்றம், அடையாள நாணய சீர்திருத்தம், தக்காவி விவசாய கடன், பஞ்சகாலத்தில் நிலவரி, இதெல்லாம் வந்து ஒரு தப்பா பண்ணிருப்பாரு. அதனால வந்து அறிஞர்கள் வந்து இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முரண்பாடுகளின் மொத்த உருவம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா திவானி ஹோகி அப்படிங்கிற ஒரு விவசாய துறையை வந்து இவர் உருவாக்கி இருப்பாரு. இவருடைய ஆட்சியில தான் வந்து 1335 வந்து மதுரை வந்து தனி சுல்தானம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. இவ்வளவு சிறப்பா செயல்பட்டவர் எப்ப இறந்து போயிருப்பாருன்னா 1351 மார்ச் 23 இறந்து போயிருப்பாரு. ஓகே, இதுல வர முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க முயன்ற சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். இந்துக்களின் ஹோலி பண்டிகையில் கலந்து கொண்ட சுல்தான் யாருன்னா முகமது பின் துக்ளக். அடுத்து இவருடைய ஆட்சி சிறப்பை பத்தி சாபர் நாமா அப்படிங்கிற நூல்ல சொன்னது யாருன்னா இபின் பதுதா. இவர் ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அதுல இவர் இல்லாம தலைநகர் மாற்றம் பண்ணியிருப்பாரு. எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து தேவகிரி மாத்திருப்பாரு. இந்த தேவகிரி தான் வந்து இன்னொரு பேர் வந்து தௌலதாபாத். அடுத்து அடையாள நாணய சீர்திருத்தம் பண்ணிருப்பாரு. தக்காவி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருப்பாரு. தக்காவி விவசாய கடனத்தை கொண்டு வந்திருப்பாரு. பஞ்ச காலத்துல வந்து நிலவரி கொண்டு வந்திருப்பாரு. இது மாதிரிலாம் தப்பான விஷயம் பண்ணனால வந்து இவர் வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவம் சொல்லி சொல்லியிருப்பாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல விவசாயத்துறை, அதாவது திவானி ஹோகிங்கிற புதிய விவசாயத்துறை வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு. இவர் ஆட்சி காலத்துல வந்து எந்த சுல்தானியம் வந்து தனியா உருவாச்சுன்னா மதுரை 1335. இவர் எப்ப இறந்து போயிருப்பாருன்னா 1351 மார்ச் 23 இறந்து போயிருவாரு.
அடுத்து இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வர்றது யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்து இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருவாரு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்து தக்காவி கடனை தள்ளுபடி பண்ணிடுவாரு. சோ முகமது பின் துக்ளக்காக கொண்டு வரப்பட்ட தக்காவி கடனை தள்ளுபடி பண்ணது யாருன்னா ஃபெரோஸ் துக்ளக். இவர் வந்து இது இல்லாம பிராமணர் மீது வந்து ஜிஸ்யா வரி விதிச்சிருப்பாரு. இது இல்லாம இவர் வேற என்னென்ன வரி விதிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாம்ல பொறுத்துல கேட்கிற விஷயம். கரோஜ் அப்படின்னா விளைச்சல்ல 10ல் 1 பங்கு தரணும். கம்ஸ் அப்படின்னா போரில் கைப்பற்றிய பொருட்கள்ல வந்து 5ல் 1 பங்கு தரணும். ஜிகாத் அப்படின்னா இஸ்லாமிய சடங்குகளை நிறைவேற்ற வரி. சோ 4 விதமான வரி இவர் விதிச்சிருப்பாரு. ஒன்னு ஜிஸ்யா வரி, இது வந்து பிராமணர்கள் மீது விதிக்கிற வரி ஜிஸ்யா வரி. அடுத்து கரோஜ் வரி அப்படின்னா விளைச்சல் வந்து 10ல் 1 பங்கு தரணும். கம்ஸ் அப்படின்னா போர்ல ஜெயிச்ச பொருள்ல வந்து 5ல் 1 பங்கு தரணும். ஜிகாத் அப்படின்னா இஸ்லாமிய சடங்குகளை நிறைவேற்றுவதற்கான வரி. சோ நல்லா கவனிச்சுக்கங்க. அடுத்து வேலை வாய்ப்பு அலுவலகத்தை ஏற்படுத்திய முதல் சுல்தான் யாருன்னா இவர் தான். வேலை வாய்ப்பு அலுவலகத்தை ஏற்படுத்திய முதல் சுல்தான் யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான். இவர் பேர்ல டெல்லி பக்கத்துல ஒரு நகரம் உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு வந்து ஃபெரோஷாபாத். எப்ப இறந்து போயிருன்னா 1388 வந்து இறந்து போயிருவாரு. சோ நல்லா கவனிச்சுங்க. தக்காவி கட்டணம் தள்ளுபடி பண்ணிருப்பாரு. பிராமணர் மீது ஜிஸ்யா வரி விதிச்சிருப்பாரு. விளைச்சல்ல 10ல் 1 பங்கான கரோஜ் வரி, போரில் கைப்பற்றிய 5ல் 1 பங்கான கம்ஸ் வரி, இஸ்லாமிய சடங்குகள் மீதான நிறைவேற்றுவதற்கான வரியான ஜிகாத் வரி எல்லாம் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. வேலை வாய்ப்பு அலுவலகத்தை இவர் தான் ஏற்படுத்தியிருப்பாரு. இவர் பேர்ல வந்து டெல்லி பக்கத்துல ஃபெரோஷாபாத்ங்கிற நகரம் வந்து உருவாக்கியிருக்காரு. 1388 வந்து இறந்து போயிருவாரு. அடுத்து வந்து 4வது மரபு என்ன, சையது மரபு. சையது மரபை தோற்றுவிச்சது யாருன்னா கிஷீர் கான். அவர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. சையது மரபை தோற்றுவிச்சது கிஷீர் கான். இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருது யாரா முபாரக் ஷா. இவர் பேர்ல வந்து யமுனை நதிக்கரையில முபாரக்பாத். சோ சையது மரபை தோற்றுவிச்சது கிஷீர் கான். இவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வருது யாருன்னா முபாரக் ஷா. இவர் வந்து யாருன்னா முபாரக்பாத் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து யமுனை நதிக்கரையில வந்து உருவாக்கி இருப்பாரு. இந்த மரபோட கடைசி அரசர் யாருன்னா ஆலம் ஷா. சையது மரபோட கடைசி அரசர் ஆலம் ஷா. இவரோட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, அரச பதவியை துறந்து டெல்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் இவர் தான், ஆலம் ஷா தான். சோ சையது மரபுல மொத்தம் 3 பேர் தான் படிச்சோம். கிஷீர் கான், முபாரக் ஷா, ஆலம் ஷா. இதுல வந்து அரச பதவி வேணாம்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து தள்ளி ஒரு 30 வருஷம் தனியா அமைதியா வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னா இந்த ஆலம் ஷா. அது மாதிரி முபாரக்பாத் நகரை உருவாக்குனது யாருன்னா முபாரக் ஷா தான். எந்த இடத்துலன்னா யமுனை நதிக்கரையில. அடுத்து லோடி வம்சம். லோடி வம்சத்தை தோற்றுவிச்சது யாருன்னா பஹ்லோ லோடி. சோ லோடி வம்சத்துல அதிக ஆட்சி செஞ்சவர் இவர் தான். இவர் தான் இந்த மரபை தோற்றுவிச்சாரு. இவர் வந்து உயர் ஜாதியினரோட அந்த அன்பை பெறதுக்காண்டி கம்பளியில உட்கார்ந்து தான் ஆட்சி பண்ணுவாரு. அடுத்து சிக்கந்தர் லோடி. இவர் வந்து டெல்லி வம்சத்தோட தலை சேர்ந்த மன்னர் யாருன்னா சிக்கந்தர் லோடி தான். இவர் வந்து தலைநகர் வந்து டெல்லியில இருந்து ஆக்ராக்கு மாத்திருப்பாரு. அடுத்து கடைசி இந்த வம்சத்தோட கடைசி லோடி வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இவர் வந்து ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இவருடைய ஆட்சி காலத்துல வந்து முகலாய மன்னர் பாபர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர் நடத்திருப்பாரு 1526. சோ வரலாற்று சிறப்புமிக்க போர் வந்து முதலாம் பானிபட் போர். எப்படின்னா 1526. அது யார் யாருன்னா பாபர் வாசஸ் இப்ராஹிம் லோடி. இவர் தான் இந்த லோடி வம்சத்தோட கடைசி அரசர். இதுல தோத்து போயிருவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா இதுல வர எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். பழைய வினாக்கள்ல வந்து எடுக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் தான். சோ நல்லா படிச்சுக்குங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.